எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். முதல்வர் பழனிசாமி தலைமையிலான அரசு இன்றுடன் 100வது நாளை எட்டியுள்ளது. இதனை முன்னிட்டு அரசின் 100 நாள் சாதனை மலர், குறுந்தகடுகள் மற்றும் பாடல்கள், முதல்வரின் உரை தொகுப்புகளை பழனிசாமி வெளியிட்டார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன், கடம்பூர் ராஜு மற்றும் தலைமை செயலாளர், முதல்வரின் முதன்மை செயலாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து விளையாட்டுத் துறையில் தேசிய அளவில் வெற்றி பெற்ற வீரர்களை முதல்வர் பழனிசாமி பாராட்டினார். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் என் பெரியசாமி சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 78. நுரையீரல் பாதிப்பால் சேத்துப்பட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. கருணாநிதியால் முரட்டு பக்தர் என்று அழைக்கப்பட்ட அவர் 1989, 1996 ஆண்டுகளில் இருமுறை தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பெரியசாமியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் 3 நாட்கள் திமுக கொடிகளை அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் கட்சி நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்படும் என்றும் திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. மறைந்த என் பெரியசாமியின் உடலுக்கு திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். திமுக முன்னணி நிர்வாகிகள் பலரும் என் பெரியசாமிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து 30 வருட காலம் திமுக மாவட்ட செயலாளராக இருந்து பொதுமக்களுக்கும் கட்சியினருக்கும் சிறப்பான கடமையை ஆற்றியவர் என் பெரியசாமி என மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டார். தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணன் பெரியசாமி அவர்களை பற்றி சொல்லுகிற போதெல்லாம் பெரியசாமி என்னுடைய முரட்டு பக்தன், கலைஞருடைய முரட்டு பக்தன் என்று பல நேரங்களில் சொல்லி பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட கலைஞருடைய முரட்டு பக்தனாக விளங்கிய பெரியசாமி அவருடைய இழப்பு கழகத்திற்கு ஈடு செய்ய முடியாத நிலையில் ஏற்பட்டிருக்கிறது. என் பெரியசாமியின் உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்ணீர் மல்கா மலரஞ்சலி செலுத்தினார். என் பெரியசாமியின் குடும்பத்தினருக்கும் அவர் ஆறுதல் கூறினார். திமுகவை எஃகு கோட்டையாக கட்டி காத்தவர் பெரியசாமி என புகழாரம் சூட்டிய வைகோ அவரது மறைவு தாங்க முடியாத அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். உடல்நலம் இல்லை என்று இடையில் ஒரு முறை கேள்விப்பட்டு நான் வீட்டுக்கு வருகிறேன். இப்ப நல்லா ஆயிட்டேன், சுகமாயிட்டேன்னு சொன்னார். திமுகவை கட்டி காத்து வளர்த்ததில் அஞ்சாத நெஞ்சுரமும் தைரியமும், அதே நேரத்தில் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர். சிறு துன்பத்தை சொன்னால் கூட அழுது விடுவார், கண்ணீர் விட்டு விடுவார். இப்படி உயிருக்கு உயிராக நேசித்த அந்த சகோதரன் இறந்து விட்டார் என்று காலை செய்தி கேள்விப்பட்டவுடன் நான் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தேன். 26 ஆண்டுகள் உடனிருந்து பழகியது மட்டுமல்ல, நான் தொலைவிலே இருந்த அந்த தம்பி, அவருடைய மகள் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக சகோதரி கீதாஜீவன் இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தினர் நான் அந்த இல்லத்துக்கு செல்கிற போதெல்லாம் உபசரித்ததும் அன்பு காட்டியதும் நான் மறக்க முடியாது. இந்த மாவீரன் மறைவு தாங்க முடியாத அதிர்ச்சி, திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தெற்கு சீமையிலே ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருக்கு என்னுடைய கண்ணீர் அஞ்சலியை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தெரிவித்து, அவருக்கும் அவரது துணைவியார், பிள்ளைகள், குடும்பத்தினர், உற்றார் உறவினர், திராவிட முன்னேற்றக் கழக தோழர்கள் அனைவருக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வீட்டருகே தீக்குளிக்க முயன்றவரை மீட்டு காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரை சேர்ந்த ராஜு கடந்த 2015ஆம் ஆண்டு தீபாவளி ஃபண்ட் பிடித்ததில் 10 லட்சம் ரூபாய் வரை கடன் சுமைக்க ஆளானதாக கூறப்படுகிறது. கடன் கொடுத்தவர்கள் தொல்லை கொடுப்பதாக ஏற்கனவே காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் ராஜு தனது இருசக்கர வாகனத்தில் கிரீன்வே சாலையில் உள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டின் முன்பு சென்று தனது உடலில் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றார். அருகில் இருந்த காவலர்கள் அவரை தடுத்து காப்பாற்றி அபிராமபுரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ராஜுவிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை மாலையோ நாளை மறுநாளோ வெளியாகலாம் என கூறப்படுகிறது. நடுவண் பாடத்திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை சிபிஎஸ்இ வெளியிட உள்ளது. இந்த தேர்வு முடிவுகளை வெளியிடும் போது டெல்லி உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களை கருத்தில் கொள்ளப்படும் என கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். உரிய நேரத்தில் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும் என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரும் தெரிவித்திருந்தார்.
இந்நிலையில் நாளை மாலை அல்லது நாளை மறுநாள் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என கூறப்படுகிறது. இது பற்றிய அறிவிப்பு சிபிஎஸ்இ இணையதளத்தில் இன்று மாலை வெளியாக உள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே வறட்சியால் தண்ணீரின்றி வாழைகள் கருகியதால் விவசாயி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள கலுங்கடியை சேர்ந்த முத்துராஜ் என்ற விவசாயி குத்தகை நிலத்தில் 1300 வாழைகளை பயிரிட்டிருந்தார். கடும் வறட்சி காரணமாக வாழை மரங்கள் குலைத்தள்ளும் பருவத்தில் தண்ணீர் இன்றி கருகியுள்ளது. இதனால் மனமுடைந்த விவசாயி முத்துராஜ் நேற்று மாலை வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்த களக்காடு போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நாங்குநேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்கொலை செய்து கொண்ட முத்துராஜிற்கு இசைக்கணி என்ற மனைவியும் ஒரு மகனும் 2 மகள்களும் உள்ளனர். வறட்சியால் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள் குடும்பத்தினர்களுக்கு அரசு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். அது மழை தண்ணி காரணத்தால் மழை தண்ணி இல்லை, வறட்சி ஆகிட்டு வாழைக்காய் ஒன்றும் வெட்டலை. ரெண்டு பொட்டை பிள்ளைங்க ஒரு பையனும் இருக்கான், ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்துட்டான். ரொம்ப வறட்சியில் மனம் உடைஞ்சி தானாகவே யாருக்கும் தெரியாமல் தற்கொலை கடத்தை கொடுக்க முடியாத கஷ்டனால தற்கொலை பண்ணிட்டான். அவர்களுக்கு மானியம் வழங்க வேண்டும், இழப்பீடு வழங்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அரசு எதற்குமே மசியவில்லை. மத்திய அரசும் அப்படித்தான் இருக்கிறது, மாநில அரசும் அப்படித்தான் இருக்கிறது. ஆகவே தற்கொலை செய்து கொண்ட இந்த முத்துராஜி என்ற குத்தகை விவசாயிக்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பிலே இதை வலியுறுத்தி, இந்த அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். சிவகாசி அருகே மின்னல் தாக்கியதில் பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டது. இரவு நேரத்தில் தொழிலாளர்கள் யாரும் இல்லாததால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நாராயணபுரம் சாலையில் பூச்சாக்காப்பட்டி என்ற இடத்தில் பாஸ்கரன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை உள்ளது. இப்பகுதியில் நேற்று இரவு 8:30 மணி அளவில் சூறைக்காற்று மற்றும் இடி மின்னலுடன் மழை பெய்தது. அப்போது அந்த ஆலையின் ஓர் அறையின் மீது மின்னல் தாக்கியதில் அந்த அறையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறின. தகவல் அறிந்து விரைந்து வந்த சிவகாசி தீயணைப்புத் துறையினர் தீயை முழுவதுமாக கட்டுப்படுத்தினர். இரவு நேரம் என்பதால் தொழிலாளர்கள் யாரும் இல்லாததால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. நாமக்கல்லை சேர்ந்த ஒப்பந்ததாரர் சுப்பிரமணியம் தற்கொலை வழக்கு தொடர்பாக அவரது குடும்பத்தினரிடம் சிபிசிஐடி போலீசார் 2ஆம் கட்ட விசாரணை மேற்கொண்டனர். நாமக்கல்லை சேர்ந்த அரசு ஒப்பந்ததாரர் சுப்பிரமணியம் கடந்த 8ஆம் தேதி மோகனூர் அருகே செவிட்டுரங்கன்பட்டி தோட்டத்து வீட்டில் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்த வழக்கை கடந்த 12ஆம் தேதி சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி உத்தரவிட்டார். இதனையடுத்து சுப்பிரமணியம் குடும்பத்தினரிடம் கடந்த 19ஆம் தேதி சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் மீண்டும் அவரது குடும்பத்தினரிடம் 2ஆம் கட்ட விசாரணையை எஸ்பி நாகஜோதி தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து சுப்பிரமணியத்தின் நண்பர்களிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தெரிகிறது. ஜெயலலிதா படத்தை சட்டப்பேரவையில் திறக்க எதிர்ப்பு தெரிவித்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் இதற்கான படத்திறப்பு விழாவை பிரதமர் மோடி புறக்கணிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவை குற்றவாளி என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கவில்லை என்ற வாதத்தை ஏற்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் அவரின் படத்தை அகற்றக் கோரி உயர்நீதிமன்றத்தில் பாமக வழக்கு தொடர்ந்துள்ளதையும் ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூடத்தில் ஓமந்தூரர் ராமசாமி, ரெட்டியார், காமராஜ், ராஜாஜி, அண்ணா உள்ளிட்ட தலைவர்களின் உருவப்படங்களுக்கு இணையாக ஜெயலலிதாவின் படத்தை திறப்பது அந்த தலைவர்களுக்கு செய்யப்படும் அவமரியாதை எனவும் இந்த விழாவில் பங்கேற்கப் போவதில்லை என்று பிரதமர் மோடி வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் எனவும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு அவர்களுக்கு பயிற்சி அளித்த பயிற்றுநர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் பழனிசாமி பரிசுத் தொகைக்கான காசோலைகளை வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளிலும் தேசிய விளையாட்டுப் போட்டிகளிலும் பதக்கங்கள் வென்ற விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த பயிற்றுநர்களுக்கும் பரிசுத் தொகைக்கான காசோலைகளை முதலமைச்சர் பழனிசாமி வழங்கினார். அப்போது அவருடன் அமைச்சர் செங்கோட்டையன், தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் ஆகியோரும் இருந்தனர்.
விவசாயிகள் அடைந்துள்ள நஷ்டத்தை கவனத்தில் கொண்டு பயிர் காப்பீட்டு திட்டத்தை அரசு செயல்படுத்திட வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கடும் வறட்சி, இயற்கை சீற்றம் ஆகியவற்றால் நெல், கரும்பு பயிரிட்ட விவசாயிகள் நஷ்டமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கரும்புக்கு டன் ஒன்றிற்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆதார விலை 2550 ரூபாயினை 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் எனவும், கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை 2000 கோடி ரூபாயினை தமிழக அரசு வழங்கிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். இச்சூழலில் மத்திய அரசு அறிவித்துள்ள கடந்த 2015-16 ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டுத் தொகை 489 கோடி ரூபாயினை உடனடியாக வழங்கிட வாசன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் 2016-17 ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டையும் உடனடியாக அறிவித்து காலதாமதம் இன்றி வழங்கிட வேண்டும் எனவும் ஜி.கே. வாசன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சட்டசபையில் ஜெயலலிதாவின் படத்தை வைப்பது என்பது சட்டவிரோதமானது என தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் குறிப்பிட்டுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டசபையில் அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர் போன்ற பெரிய தலைவர்கள் படவரிசையில் ஜெயலலிதாவின் படத்தை வைப்பது தவறான செயல் என கூறினார். மேலும் ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு அரசு செலவில் மணிமண்டபம் கட்டக்கூடாது எனவும் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் வலியுறுத்தியுள்ளார். ஜெயலலிதா படத்தை வைப்பது என்பது சட்டவிரோதமானது. ஒரு குற்றவாளியினுடைய படத்தை எப்படி சட்டமன்றத்தில் வைக்கலாம்? சட்டமன்றத்திலே பெரிய பெரிய தலைவர்கள் காமராஜர், பெரியார், ராஜாஜி, பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி போன்றவர்கள் எல்லாம் இருக்கின்ற படங்கள் வைத்திருக்கின்ற இடத்தில் ஒரு குற்றவாளி என்று கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிய ஜெயலலிதாவினுடைய படத்தை வைப்பது என்பது மிகவும் தவறான செய்கை. அதை செய்யக்கூடாது. ஒருவேளை அப்படித்தான் செய்வோம் என்று சொன்னால் பிறகு தலைமை காவல் அதிகாரியினுடைய அலுவலகத்தில், ஐஜியினுடைய அலுவலகத்தில் வீரப்பனுடைய படத்தையும் ஆட்டோ சங்கருடைய படத்தையும் வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு இறைச்சி கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரியை கன்னியாகுமரி அருகே பொதுமக்கள் துரத்தி பிடித்துள்ளனர். குழித்துறை வழியாக வந்த கண்டெய்னர் லாரியில் துர்நாற்றம் வீசியதைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் லாரியை துரத்துவதை அறிந்த ஓட்டுநர் நீதிமன்ற வளாக நுழைவு வாயில் நிறுத்திவிட்டு தப்பியோடியுள்ளார். எல்லைப் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடிகளில் போலீசார் முறையாக சோதனை மேற்கொள்ளாததே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி ராமக்கா ஏரியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஏரியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு ஆண்டிற்கு முன்னர் அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை பயன்பாட்டுக்கு கொண்டுவராமல் நகராட்சி நிர்வாகம் மெத்தன போக்கை கடைபிடித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நம்ம நீர்நிலைகளை சரி பண்ணுவோம், கழிவுநீர் மேலாண்மை சரியாக பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்தை யாருமே எடுத்துக்கிறது கிடையாது. அதனால இந்த மாவட்ட நிர்வாகமும் மீதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறைகளும் தன்னுடைய பொறுப்புகள் என்ன அப்படின்றத உணர்ந்து இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் உடனடியாக இயக்கத்துக்கு வரத்துக்கும் அந்த கழிவுநீர் மேலாண்மை சரியாக நடக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் ஆவணம் செய்கிறது மக்களுக்கும் நீர்நிலைகளுக்கும் சிறப்பாக தான் இருக்கும். பாலில் கலப்படம் செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற கூட்டத்தில் பேசிய அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன், பொட்டலங்களில் அடைக்கப்படும் பால் நீண்ட நாள் கெடாமல் இருப்பதற்காக அதில் வேதிப்பொருட்கள் சேர்க்கப்படுவதாக தெரிவித்தார். தனியார் விற்கும் பாலில் கலப்படம் இருக்கிறதா என்பதை அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அன்பழகன் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி, பாலில் கலப்படம் செய்வோர் சிறைக்கு அனுப்பப்படுவர் என்று தெரிவித்தார். தனியார் மதுபான கடைகளை சட்டவிரோதமாக அரசே நடத்துவது கண்டிக்கத்தக்கது என என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் பேசிய அவர், சோரியாங்குப்பத்தில் மதுக்கடைகளை திறக்க எதிர்ப்பு தெரிவித்த பெண்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியது கண்டனத்துக்குரியது என கூறினார். தொடர்ந்து அதிமுக உறுப்பினர் அன்பழகன் பேசும்போது, தனது தொகுதியில் வாகன நிறுத்துமிடம் வசதி இல்லாமல் 11 பார்கள் உள்ளதாகவும் அவற்றை மூடாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த முதல்வர் நாராயணசாமி, உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் மதுக்கடைகளை திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும், மொத்தமுள்ள 400 மதுக்கடைகளில் 164 மதுக்கடைகளுக்கு அனுமதி தரவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார். மேலும் சோரியாங்குப்பம் சம்பவம் தொடர்பாக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் நாராயணசாமி தெரிவித்தார். சாராய கடையும் பாரையும் நடத்துறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க.
இல்லீகலாக அதையும் சொல்லியிருக்கிறேன் நான். ஒரு கவர்மெண்ட்டே வந்து இல்லீகலாக சாராய கடையும் பாரையும் நடத்துகிறாங்கன்னா அது முற்றிலும் தவறுன்னு சொல்லி கண்டித்து இன்றைக்கி அவையில் பேசியிருக்கிறேன். அதுக்கு நடவடிக்கை தான் சொல்லியிருக்கிறாங்க. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.